ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் வெங்காயம் இருந்தால் டீ கடை வெங்காய வடை மொறுன்னு செய்யலாம். ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. ஈவினிங் டயத்தில் 2 வெங்காயத்தை வச்சு இந்த வடையை செய்யலாம். இந்த வடை வெளியில் மொறுப்பாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. டீ கடைகளில் வாங்கி சாப்பிட்றது போல் இந்த வடையை வீட்டில் மொறுன்னு ஈஸியாக சட்டுன்னு செய்யலாம். ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல்ரெடி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வடை செய்கிறதுக்காக 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்காமல் நல்லா உதிர்த்து விட்டுக்கணும். உதிரியாக இருந்தால் தான் வெங்காயத்தில் மாவு சேர்க்கும் போது நல்லா மிக்ஸ் ஆகும். கையால் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டோம்னா வெங்காயம் உதிரியாக இருக்கும். உதிரியாக வெங்காயத்தை உதிர்த்து எடுத்தாச்சு. அடுத்ததாக இது கூட எல்லா பொருட்களையும் சேர்த்துக்கலாம். பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை பொடிசாக கட் பண்ணிவிட்டு 1 கைப்பிடி அளவு சேர்த்துக்கணும். பச்சை மிளகாய் 2 பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். காரம் எந்தளவு உங்களுக்கு அதிகமாக தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். மிளகாய் நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள். நாம் சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு பொருட்கள் சேர்க்கறதுக்கு முன்னாடியே வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிடணும். நாம் சேர்த்துருக்க மிளகாய்த்தூள் வெங்காயத்தோட ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். மூடி போட்டு 10 நிமிஷமாக இந்த மாதிரி வெங்காயத்தை வைக்கும்போது வெங்காயத்தில் இருந்து லைட்டாக தண்ணி விடும். இது கூட 2 ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துக்கங்க. 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு, 2 ஸ்பூன் அளவு கடலை மாவு, இது கூட 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கங்க. நாம் சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடியே நல்லா பிசைஞ்சு விட்டுறணும். 10 நிமிஷமாக வெங்காயத்தை மூடி போட்டு வைக்கும்போது உப்பு சேர்த்து வச்சிருக்கனால வெங்காயத்தில் இருந்து லைட்டாக தண்ணி விடும். வெங்காயத்தில் இருக்க தண்ணியே நம்ம மாவு பிசைகிறதுக்கு சரியாக இருக்கும். ஒருவேளை தண்ணி உங்களுக்கு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும். இந்த மாவுக்கு தண்ணி அதிகம் தேவைப்படாது. கையில் எடுத்து உருண்டையாக உருட்டும் போது இந்த மாதிரி உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். வெங்காயமும் மாவும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி உருண்டையாக உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இதுதான் சரியான பதம். உள்ளங்கையில் லைட்டாக தண்ணி தடவிட்டு எந்தளவு உங்களுக்கு வடை பெருசாக அல்லது சின்னதாக தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டையாக உருட்டி உள்ளங்கையில் வச்சு வடையாக தட்டிக்கணும். ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நாம் தட்டி வச்சுருக்க வடையை ஒன்றொன்னா எடுத்து எண்ணெயில் போட்டுடணும். போட்ட உடனே திருப்பி விட்டோம்னா வடை எல்லாம் உடஞ்சிரும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி விட்டுறணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சுக்கோங்க. அப்பப்போ வடையை திருப்பி விட்டு வேக வச்சுக்கணும். அப்போ தான் உள்ளுக்குள்ளையெல்லாம் வெந்து வெளியில் நல்லா மொறுப்பாக இருக்கும். எண்ணெயிலேருந்து நுர வரதெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துடலாம். வெங்காய வடை மொறுன்னு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் மீத இருக்க மாவையும் வடையாக தட்டி எண்ணெயில் சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியான ஸ்நாக் ரெசிபி.
ஈவினிங் ஸ்நாக்குக்கு டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காய வடை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டீ கடை வெங்காய வடை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுண்ட பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.